வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிரைம் பேட்ரோல் தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கோம்ல, இதை தாண்டி வேற எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதாவது சிஐடி ட்ரை பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது சீரியல் ட்ரை பண்ணலாமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நடுவுல அந்த விஷயத்தையும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விப்ளவ்னு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வேக வேகமா சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அப்பா, அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் ஜேர்னலிசம் படிப்பு தான் படிச்சிருப்பாரு. எனக்கு இப்ப வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தம்பியோட பேரு விகேஷ் அப்படின்றது. விகேஷ்மே இதுக்காக சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேருமே கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விப்ளவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் இப்பதான் வீட்டுக்கு வராரு. செம்ம குடி போதையில வந்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அண்ணன் இருக்காருல, மயங்கி பொத்துன்னு கீழே விழுறாரு. பார்த்தா அண்ணன் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. குடிச்சு அண்ணன் இறந்து போயிட்டாரு போல. இப்ப விப்ளவுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்குல்ல, பேசாம வெளியூருக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த அண்ணனுக்கு கல்யாணமே ஆவல போல. விப்ளவுக்கு மட்டும் தான் ஒய்ஃப் இருக்காங்க, அண்ணனுக்கு ஒய்ஃப்லாம் இருக்க மாட்டாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவரும் வேலை கிடைச்ச இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு டிவி சேனல்ல தான் வேலை பார்க்கறாரு. இப்ப பாஸை இவரை கூப்பிட்டு பேசுறாரு. இவர் கவர் பண்ற நியூஸ் பெருசா சுவாரஸ்யம் இல்லைன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. சார் கரெக்டா தான் என்னோட வேலையை நான் பாக்குறேன்னு சொல்றாரு. வேலையை கரெக்டா பாக்குற, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா எந்த நியூஸையும் நீ கிரியேட் பண்ண மாட்ட. இந்த மாதிரிலாம் பண்ணா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன பாஸ் இப்படி சொல்றாருன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி ஒய்ஃபு கேட்குறாங்க. இவரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்க வச்சிருக்க நகையெல்லாம் கழட்டி தராங்க. நம்ம சின்னதா கடை மாதிரி வச்சு ரன் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிசம்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும், என்னால இதை விட்டுட்டு வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃபு தந்த நகையை வச்சு வேற ஒரு விஷயம் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது இவரோட பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நீ கிரியேட்டே பண்ண மாட்ட, அந்த மாதிரி ஒரு நியூஸோட வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை வச்சு அந்த மாதிரி ஒரு நியூஸை நம்ம கிரியேட் பண்ணலாம், அப்பதான் நம்ம வேலையை தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாரு. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. ஒருத்தன் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு விப்ளவ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ரொம்ப நாள் ட்ரக் எடுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு ட்ரக் வேணும், எவ்வளவு காசுனாலும் தரேன்ற மாதிரி சொல்றாரு. புது ஆளுக்கெல்லாம் ட்ரக் தரது இல்ல, கிளம்புன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, ட்ரக் எடுக்காம என்னால இருக்க முடியல, ப்ளீஸ் ட்ரக் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால அந்த நபருமே ட்ரக் எல்லாம் எடுத்து தராரு. இந்த விஷயத்தெல்லாம் தம்பி இருக்கான் பாத்தீங்களா, லாங்ல இருந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். அதாவது பிளான் பண்ணி தான் இவர் ட்ரக் வாங்குற மாதிரி நடிச்சிருக்காரு. இப்ப விப்ளவும் பக்கத்துல வந்து வீடியோவை பாக்குறாரு. கரெக்டா கேப்சர் பண்ணிருக்கன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்றாரு. உள்ள இருக்க குடோனையும் கேப்சர் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. தம்பி அதெல்லாம் கஷ்டம்னு சொல்றாரு. இல்ல நான் வழி வர மாதிரி டிராமா பண்றேன், அந்த கேப்ல நீ உள்ள நுழைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர் இருக்காருல, திடீர்னு வயிறு வலி வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஆளுங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி தம்பி இருக்காருல, சைலண்டா உள்ள போயிடுறாரு. உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு கேப்சர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேப்சர் பண்றாரு. பார்த்தா ஏகப்பட்ட ட்ரக் வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இது எல்லாத்தையும் இவர் கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த விப்ளவ் இருக்காருல, பாஸ் கிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு. இந்த மாதிரியான விஷயத்த போட்டது மூலியமா டிஆர்பி நல்லா கிடைக்கும், அதனால பாஸ் இவரை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு. உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த தான் நான் எதிர்பார்த்தேன், தொடர்ச்சியா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீ கலெக்ட் பண்ணு, உனக்கான பதவியை நான் தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற அண்ணன் தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியா நாங்க நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நியூஸுக்காகவே பாஸ் நிறைய காசு அண்ணனுக்கும் தம்பிக்கும் தந்திருப்பாரு. அந்த காசு மூலியமா இவங்க சரக்கெல்லாம் வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விப்ளவோட அப்பா உயிரோட இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவருமே முடியாம இறந்து போயிருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரு, அதுக்கப்புறம் விப்ளவோட ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. விப்ளவோட ஒய்ஃப் இவங்க குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ உங்களை கேட்கறதுக்கு மாமா கூட இல்ல, காசு வந்தோன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ஸ்நாக்ஸ் வச்சாங்க பாத்தீங்களா, அந்த பேப்பர்ல ஒரு நியூஸ் இருக்கு. அதாவது அரசு அதிகாரிங்க நிறைய லஞ்சம்லாம் வாங்குறாங்கன்ற மாதிரி தான் நியூஸ் இருக்கு. இதை நம்ம கேப்சர் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப தம்பி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு அரசு அதிகாரி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அரசு தரப்புல நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் தருவாங்கல்ல, அந்த கான்ட்ராக்டை எனக்கு திருப்பி விடுங்க, உங்களை தனிப்பட்ட முறையில கவனிக்கிறேன்ற மாதிரிலாம் தம்பி சொல்றாரு.
முதல்ல இந்த அரசு அதிகாரி பிடி கொடுக்காம தான் பேசுறாரு. இந்த தம்பி பேச பேச அவருமே இறங்கி வராரு. சரி எனக்கு இவ்வளவு காசு தான்ற மாதிரிலாம் பேரம் பேசுறாரு. இது மூலியமா தம்பிக்கு வேண்டிய ஃபுட்டேஜ் கிடைச்சிருது இல்ல, தம்பி நார்மலா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த மாதிரிலாம் அரசு அதிகாரிங்க பண்றாங்கன்ற மாதிரி வீடியோ ஃபுட்டேஜோட போடுறாங்க. இது மூலியமா இன்னும் டிஆர்பி கிடைக்குது. பாஸ் இவ்வளவு நாள் இவங்களை டெம்பரரியா தான் யூஸ் பண்ணிருப்பாரு. அதாவது நியூஸ் எடுத்துருவாங்க காசு தரன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே இந்த இடத்துலயே வேலை பாருங்க, இதே மாதிரி நிறைய நியூஸை சேகரிங்க, நீங்க நியூஸை சேகரிக்க சேகரிக்க உங்க சம்பளமும் ஏறும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப விப்ளவும் இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. இப்ப போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பையனை காப்பாத்துறதுக்காக ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா பாஸ்க்கு கால் பண்றாரு. சரி இதை லைவா நம்ம போட்டா நல்லா இருக்கும், லைவா போடலாமான்னு கேக்குறாரு. இல்ல நீ முதல்ல கேப்சர் பண்ணிட்டு வந்துரு, அதை போடலாமா வேணாமான்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. சே என்ன பாஸ் இப்படி பண்றாருன்னு இவர் கோவப்படுறாரு. இப்போதைக்கு நியூஸ்ல பேசுற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஒழுங்கா அந்த பையனை விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நபர் தான் அந்த பையனை லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. அந்த பையனை விட்டுட்டு அவருமே தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பையனை விட்டுறாரு. போலீஸ் பக்கத்துல வந்தா ஷூட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் விப்ளவ் நியூஸா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உடனே பாஸ்க்கு கால் பண்றாரு. இங்க நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு சார், லைவ்ல போட்டா சூப்பரா இருக்கும், நீங்களே அந்த பையனோட நிலைமையை பாருங்கன்ற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப பாஸுமே அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறாரு. லைவ்ல போட்டா டிஆர்பி நல்லா கிடைக்கும், லைவ்ல போடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இரு நான் லைவ்ல கனெக்ட் பண்றேன்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. சீக்கிரமா விப்ளவ லைவ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப விப்ளவ் பேசுற எல்லாமே லைவ்ல வந்துட்டு இருக்கு. விப்ளவ் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம அந்த பையனுக்கு பக்கத்துல போறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. முட்டாள்தனம் பண்ணாத, இங்க இருந்து தள்ளி போன்ற மாதிரி போலீஸுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இந்த சமயத்துல வேற ஒரு டீம் இருக்காங்கல்ல, பின்பக்கமா அந்த நபரை பிடிக்கிறதுக்காக வராங்க. அந்த நபர் கவனிக்காம இருக்கும் போது சட்டுன்னு லாக் பண்ணிடுறாங்க. அந்த பையனையும் இந்த இடத்துல நல்லபடியா சேவ் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா போலீஸ் அந்த பையனை காப்பாத்திட்டாங்கன்ற மாதிரி விப்ளவ் நியூஸை முடிக்கிறது. இப்ப சந்துன்னு ஒருத்தரையும் அவரோட ஒய்ஃபையும் காட்டுறாங்க. இவங்க கூலி வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் மட்டும் இருக்கு. அந்த இடத்தை ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அங்க பெரிய பில்டிங் கட்டணும்னு வாங்கணும்னு நினைக்கிறாரு. இடத்தை எப்பதான் தருவன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு தர விருப்பம் இல்லைன்ற மாதிரி சந்து சொல்றாரு. இருந்தாலுமே அந்த நபர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சந்துவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்ப போரியா இல்லையான்ற மாதிரி கத்தியெல்லாம் காட்டுறாங்க. இதனால அவர் பயந்து கிளம்பிடுறாரு. இப்ப சந்து இருக்காருல, விறகெல்லாம் எடுத்துட்டு காட்டு பகுதியில நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ இவர் அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணவங்க இருக்காங்கல்ல, சந்துவ உயிரோட இந்த இடத்துல கொளுத்திடுறாங்க. சந்து இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நியூஸ் கவர் ஆயிட்டு இருக்கு. விப்ளவ் உடனே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. சந்து இறந்து போனதை பத்தி டீட்டெயிலா கவர் பண்ணிட்டு இருக்காரு. சந்துவோட இடத்த வாங்கணும்னு ஒரு பில்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால கோவப்பட்டு தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் தகவல் கேள்விப்பட்டு போலீஸும் டீமும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வழக்கம் போல போலீஸ் லேட்டா வர மாதிரி இப்பயும் லேட்டா வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் விப்ளவ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸும் இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சந்துவோட ஒய்ஃபு கிட்ட பேசி பாக்குறாங்க. சந்துவோட ஒய்ஃப் அந்த பில்டர்ஸ் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளாவே இடத்த கேட்டாங்க, நானும் ஹஸ்பண்டும் தரமாட்டோம்னு சொல்லிட்டோம், அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. ஒருத்தன் மிரட்ட வருவான்ல, அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த பில்டர்ஸோட ஓனரை கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி பேசுறாங்க. அவர் இருக்கார்ல, சார் மிரட்ட சொன்னது உண்மைதான், மற்றபடி கொல்ற அளவுக்குலாம் நான் போலன்ற மாதிரி சொல்றாரு. சரி நீங்க போலான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. சந்து கொல்லப்பட்ட டைம் பில்டர்ஸும் ஆளுங்களும் எங்க இருந்தாங்க அப்படின்றத இவங்க கிராஸ் செக் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. பில்டர்ஸும் ஆளுங்களும் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா, யார் பண்ணிருப்பான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி விப்ளவ் கிராமத்துல சாதாரண ஆளா இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை பத்திலாம் விப்ளவ் இப்ப ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. இவர் வேலை பார்க்குற டிவி சேனல்ல முக்கியமான ஆங்கரா இவர் மாறி இருக்காரு போல. அதை பத்திலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இவர் ஒய்ஃபு கூட காலையில நேரம் நடந்து வந்திருப்பாரு. அப்ப யாரோ இவர் அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவர் நிறைய பேரை எக்ஸ்போஸ் பண்றாருல, அதனாலதான் என் மேல இந்த மாதிரி அட்டாக்லாம் நடக்குது. இந்த விஷயத்துக்குலாம் நான் பயப்படவே மாட்டேன், மக்களுக்கான உண்மையான விஷயத்த நான் கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்பேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கிராமத்துல இருக்க சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாம இருக்கு போல. இந்த பொண்ணு தண்ணி தண்ணின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அம்மாவும் தண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. பார்த்தா வீட்டுல சுத்தமா தண்ணி கிடையாது. இவங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. தலித்துங்கெல்லாம் ரொம்ப தள்ளி போய் தான் தண்ணி எடுக்கணும், போய் தண்ணி எடுத்துடுவாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் வரவே 1 மணி நேரம் ஆகுமேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க அந்த இடத்துக்கு போக வேணாம், இங்க இருக்க கிணத்துலயே எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்க கிணத்துல எடுத்தா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லைங்க, நம்ம பொண்ணு தண்ணி வேணும்னு கேட்கறால, ஏதாவது ஆயிட போது, நீங்க இங்கேயே எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல எடுக்கிறதுக்காக வராரு. அப்படி எடுக்கிறதுக்காக வர யாரோ அட்டாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை முடிச்சிடுறாங்க போல.
இந்த தகவல்லாம் தெரிஞ்சு விப்ளவ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த விஷயத்த நியூஸா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிராமத்துல கேஸ்ட ரொம்ப பாக்குறாங்க, அதனால தான் இவரை சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் இருக்காங்கல்ல, தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது எப்படி நீ முன்னாடி வந்துடுறேன்னு விப்ளவை பார்த்து கேட்கிறாரு. முன்னாடி தகவல் கிடைக்குது, வரேன் சார், உங்களை மாதிரி லேட்டாவே வர முடியுமான்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரா இந்த ஃபேமிலி கிட்ட என்னாச்சுன்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. சார், நான் தான் தண்ணி எடுக்கிறதுக்காக போக சொன்னேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த கிராமத்து பெரிய மனுஷங்க தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே தண்ணி எடுத்ததுக்காக நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க, போலீஸுங்கெல்லாம் கண்டிச்சு எவ்வளவோ பேசியிருப்பாங்க, அதை மீறியும் இந்த வாட்டி கொலையை பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப ஊர் தலைவரை கூப்பிட்டு பேசுறாங்க. ஊர் தலைவர் கண்டிப்பா இந்த கிராமத்துல யாருமே பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. இவர் போய் சொல்றாரு, இவரே ஆளுங்களை வச்சு பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இன்னும் இந்த கேஸ்ல ஒரு சொல்யூஷன் எட்டாம இருக்குல்ல, இதனால கமிஷனரும் கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சத்தம் போடுறாரு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, சீக்கிரமா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. கிராமத்துல கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாக்குற மாதிரி சில ஆளுங்க தானே இருப்பாங்க, அவங்களெல்லாம் இவங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிருப்பாங்க. அவங்கள யாராவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி வாட்ச் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த சமயம் வேற ஒரு பகுதியில இருந்தது உங்களுக்கு தெரிய வருது. அவங்க பண்ணனா யார் பண்ணிருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திரும்பி அந்த ஸ்பாட்ல போய் செக் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பைக் வந்ததுக்கான தடை இவங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல எதுக்காக பைக் வரணும், கண்டிப்பா இந்த பைக்ல வந்தவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, இந்த பைக் என்ன மாடல் பைக்ன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப என்ன மாடல் பைக்ன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பைக் இந்த ஊர்ல எத்தனை இருக்கு, யார் யார் யூஸ் பண்றான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விப்ளவோட பொண்ணு ஸ்கூல்ல நடந்த விஷயத்த சொல்றா. அதாவது இவளோட அப்பாவை எல்லாருமே பாராட்டி இருப்பாங்க, உங்களை எல்லாருமே பாராட்டினாங்கப்பா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றா. அதை கேட்கிற இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. என்ன பைக்ன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பைக்கை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றதை ஃபில்டர் பண்றாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணும் போது எல்லாருமே எந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஒருத்தர் மட்டும் தான் எங்க இருந்திருக்காருன்றதை கண்டுபிடிக்க முடியல. அது யார் தெரியுமா சார், விப்ளவோட தம்பின்ற மாதிரி சொல்றாங்க. இது விப்ளவோட தம்பி பைக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவரை லாக் பண்ணி விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப விப்ளவோட தம்பியை உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா விப்ளவ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சார், யாருமே சீக்கிரன்னு என்னோட தம்பியை கூட்டு வந்துட்டீங்களா, நாங்க விசாரணை பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போனோம், அதனால தான் பைக்கோட தடம் அந்த இடத்துல கிடைச்சிருக்கோம், எதுனால இதுக்கப்புறம் என்னோட லாயர் கிட்ட பேசுங்கன்னு சொல்றாரு. போலீஸ் இன்ஃபார்மர் வச்சிருக்க மாதிரி மீடியா ஆட்களும் இன்ஃபார்மர் வச்சிருக்காங்க போல. அந்த இன்ஃபார்மர் இன்னைக்கு நைட்டு ஒரு வீட்டுல திருட்டு நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை பத்தி பாஸ் கிட்ட விப்ளவ் சொல்றாரு. பாஸும் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்னு சொல்றாரு. இல்ல சார், நடக்கிற விஷயத்த நம்ம கேப்சர் பண்ணலாம், அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட சொல்லலான்ற மாதிரி சொல்றாரு. சரி, அதே மாதிரி பண்ணுன்ற மாதிரி பாஸும் பர்மிஷன் தந்துடுறாரு. திருட்டு நடக்க போதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு தம்பியும் இவரும் வந்துடுறாங்க. உண்மையிலேயே 2 திருடங்க அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க சைலண்டா உள்ள நுழையிறாங்க. அங்க அட்டாக்லாம் பண்ணி நிறைய காசெல்லாம் தூக்கிடுறாங்க போல. இப்ப வெளியே வந்துட்டு இருக்கும் போது இவர் நியூஸ் மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தகவல் கேள்விப்பட்டு போலீஸ்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் அந்த 2 திருடங்களையும் பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு அண்ணன் தம்பி கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, தம்பி கொஞ்சம் முன்னாடி போறதுக்கு ட்ரை பண்ணி கீழே விழுந்துடுறாரு. அந்த திருடங்க தம்பியை லாக் பண்ணிடுறாங்க. தம்பியை கொலை பண்ணிடுவோன்ற மாதிரி போலீஸை மிரட்டுறாங்க. இப்ப அவங்க வண்டியில ஏறி இங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இதை பாக்குற விப்ளவும் என்னோட தம்பியை காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆளுக்கு முன்னாடி நீ எப்படி வந்த, உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எங்க கிட்ட சொல்ல மாட்டியா, நேரா வந்துருவியான்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. சார், முதல்ல என்னோட தம்பியை காப்பாத்துங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி இவங்களுமே தேடுறதுக்காக போயிடுறாங்க. இப்ப காலையில ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கும் போது உன் தம்பி கடஸ்டான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இவங்க கூட டிராவல் பண்ணி வராரு. பார்த்தா தம்பியை ஒரு இடத்துல சாவடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இவருமே தம்பியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதுக்கு காரணம் போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி போலீஸ் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அன்னைக்கு போலீஸ் சிறப்பா செயல்பட்டு இருந்தா என்னோட தம்பியை காப்பாத்திருக்கலாம். என் தம்பி இறந்து போனதுக்கு போலீஸுங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இன்னமும் குற்றவாளியை பிடிக்காம தான் இருக்காங்கன்ற மாதிரி இவரோட சேனல்ல பேசிட்டு இருக்காரு. அந்த திருடின கேங்கு தானே தம்பி கதையை முடிச்சாங்க. அந்த திருடின கேங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களுமே ஒரு சைடு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேங்கை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி விப்ளவோட சேனலை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆங்கர் பொண்ணு ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பேசுன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. விப்ளவ் ஒரு புது தகவலை சொல்ல போறாருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப விப்ளவ் பேசுற மாதிரி வந்துருது. விப்ளவ் ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த வீட்டுல ராபரி நடந்திருக்க போல. அவர் சாதாரண ஆள் இல்ல, இந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாரு. அவரை கொண்டிருக்காங்க, அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணிருக்காங்க. அவங்களோட கை குழந்தைய மட்டும் தான் விட்டு போயிருக்காங்க. வீட்டுல இருந்து நிறைய திருடு போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் போலீஸ் இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க.
விப்ளவ் போலீஸை திட்டுற மாதிரிலாம் பேசுறதுனால இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது. பின்ன என்ன சார், இந்த கை குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன சொல்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்க வம்பு வேணான்ற மாதிரி அமைதியா இங்க இருந்து கிளம்புறாங்க. நான் தான் தம்பி கூட பைக்ல அந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி விப்ளவ் சொன்னாரு பாத்தீங்களா. இவர் நியூஸை கவர் பண்ணிட்டு இருக்கும் போது பைக் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. அந்த பைக் வந்த டைரக்ஷன் பார்த்தா வேற ஒரு சைடா இருக்கு. ஆனா இவங்களுக்கு பைக்கோட டயர் பிரிண்ட் கிடைச்சது பாத்தீங்களா, அது வேற ஒரு பகுதியில கிடைச்சிருக்கும். ஏற்கனவே இவங்க வந்திருக்காங்க போல. இவங்க கூட இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சார் எப்படி சார் விப்ளவே கொலை பண்ணுவான்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் ஆச்சரியமா கேட்கிறாரு. அதுதான் எனக்கும் புரியலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு வீட்டுல ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அவங்கள ஹாஸ்டேஜ் மாதிரி யூஸ் பண்றாங்கன்றது தெரிய வருது. இப்ப எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2-3 பேர் சேர்ந்த மாதிரி தான் அந்த பாட்டியை மிரட்டிட்டு இருக்காங்க போல. எப்படியாவது அந்த பாட்டியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு விப்ளவும் வந்துடுறாரு. நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் என்னெல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. போலீஸுங்க உள்ள போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப உள்ள இருந்து ஒரு பேப்பர் பீஸ் வந்து விழுது. பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை எழுதியிருக்காங்க. அதுவும் 1/4 மணி நேரத்துல ரெடி பண்ணோன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. 1/4 மணி நேரத்துல அந்த விஷயத்த பண்ணவே முடியாது சார், நம்ம உள்ள நுழைஞ்சிடலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இன்ஸ்பெக்டருமே உள்ள நுழையலான்னு யோசிக்கிறாரு. இவங்க உள்ள நுழையிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன்னு பேப்பர் கிடைக்குது. உள்ள நுழையணும்னு முட்டாள்தனமா யோசிக்காதீங்க. இப்ப பாட்டி மட்டும் எங்க கண்ட்ரோல்ல இல்ல, வேற ஒருத்தனும் எங்க கண்ட்ரோல்ல இருக்கான்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. யாரா இருக்கோன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, விப்ளவை கூட்டிட்டு வெளியே வராங்க. விப்ளவ் வச்சு மிரட்டி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. விப்ளவ் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா விப்ளவோட டிவி சேனல்ல இருக்க வேற ஒரு ஆங்கர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த டீமை சேர்ந்தவங்க போலீஸ் பின்னாடி வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஆங்கர் இருக்கான்ல, ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கான். இந்த விஷயம்லாம் சீனியருக்கு தெரிய வந்துருது. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இந்த ஆங்கர் இருக்கார்ல, அந்த காரை பொறுமையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கார் ஒரு இடத்துல நின்றுது. என்ன கார் நின்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப கன் ஷாட் சவுண்டு கேக்குது. விப்ளவ ஏதோ பண்ணிட்டாங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா விப்ளவ காரை விட்டு இறக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த ஆங்கரும் பக்கத்துல போயிட்டு நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாரு. அவரும் ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. யாரை ஷூட் பண்ணாங்கன்னு கேக்குறாரு. அந்த பாட்டியை தான் ஷூட் பண்ணிட்டாங்க, என் கண் முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. நானே நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்ற மாதிரி கமிஷனரை பாக்குறதுக்காக வராரு. அந்த பாட்டியை ஷூட் பண்ணிட்டாங்க, அவங்கள விடாதீங்கன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்து கொஸ்டின்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க எப்படி அவங்க கிட்ட மாட்டினீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. உள்ள எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன், அப்படிதான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பாட்டியை ஷூட் பண்ணவங்க உங்களை மட்டும் எப்படி விட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நீங்க அதை அவங்க கிட்ட தான் கேட்கணும்ன்ற மாதிரி விப்ளவ் சொல்றாரு. சீக்கிரமே கண்டுபிடிச்சு கேட்கறன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த டீமை சேர்ந்தவங்களை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சி இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. டீமை சேர்ந்தவங்க கண்டிப்பா இங்க இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நுழையிறாங்க. அந்த டீம்ல இருக்க ஒருத்த மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கான் போல. அவனுமே போலீஸை பார்த்தோன்னா தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த நபரை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்க ராபரிக்கு நீங்க தான் காரணம்ன்றது தெரிஞ்சிருச்சு. அடிக்கடி வண்டியை மாத்தினா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. யாரு உங்களுக்கு இந்த பிளான்லாம் போட்டு தரா? உன் பாஸ் யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவன் இருக்கான்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்ற விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப விப்ளவ் அவரோட ஆபீஸ்ல வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விசாரணைக்காக நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இங்க இருந்து கூட்டு போறதுக்கு பாக்குறாரு. இன்ஸ்பெக்டருக்கு என் மேல தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு, அதை மனசுல வச்சுதான் இப்படி பண்றாருன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை இந்த சேனல்ல நியூஸா மாத்திட்டு இருக்காங்க. இப்ப கமிஷனர் பயங்கரமா இன்ஸ்பெக்டர் மேல கோவப்படுறாரு. நீ கோவத்தை மனசுல வச்சுதானே இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார், ஆதாரம் அடிப்படையில் தான் இப்படி பண்ணிருக்கேன், நீங்களே இதை பாருங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாரு. அதாவது ஒரு நபர்கிட்ட வாக்குமூலம் வாங்கினார்ல, அந்த ஃபுட்டேஜை காட்டுறாரு. அந்த நபர் இருக்கார்ல, இதுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே அந்த விப்ளவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பாட்டியை லாக் பண்ணி வச்சு பரபரப்பை கிளப்பிட்டு அங்க இருந்து தப்பிக்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா விப்ளவ் கடைசி நேரத்துல பிளானை மாத்திருப்பாரு. நான் உள்ள வரேன்ற மாதிரி உள்ள வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்னையும் அந்த பாட்டியும் லாக் பண்ணி கூட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாரு. பாட்டியை மட்டும் கொலை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதை பாக்குற கமிஷனரும் சுத்தமா நம்ப மாட்டாரு. இவன் சொல்றதை வச்சே விப்ளவ நீ அரெஸ்ட் பண்ணிடுவியா? என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் இருந்தாதான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நேரத்துல விப்ளவ் மாதிரி ஆளுங்க மேல கைய வச்சா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனை, முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மீடியாக்கள் கிட்ட பேட்டி தரதுக்காக வராரு. இன்ஸ்பெக்டர் தெரியாம விப்ளவ அரெஸ்ட் பண்ணிட்டாரு, நான் விடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன், எங்க சைட்ல தான் தப்பு நடந்துருச்சுன்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்கிறாரு.
இப்ப விப்ளவ் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபும் ஆராத்திலாம் எடுத்து வெல்கம் பண்றாங்க. இப்ப விப்ளவோட டிவி சேனலை சேர்ந்தவங்க பேட்டி எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நான் உண்மையா கவர் பண்ணிட்டு இருக்கேன்ல, இதுதான் இன்ஸ்பெக்டருக்கு பிரச்சனையா இருக்கு, என்ன லாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காரு, இது அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட மாட்டேன், அவருக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு லவ்வர்ஸ் பிரச்சனைன்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராங்க. இங்க இருக்கவங்களும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சடனா அந்த லவ் ஜோடி இருக்காங்கல்ல, போலீஸ் கன்னை எடுத்துடுறாங்க. கன்னை வச்சு இங்க இருக்க எல்லா போலீஸையும் மிரட்டுறாங்க. என்ன திடீர்னு மிரட்டுறாங்கன்ற மாதிரி எல்லா போலீஸுங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா வந்தவங்க இங்க மாட்டிட்டு இருக்க ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்லாம் ஒருத்தங்கிட்ட வாங்கினாங்கல்ல, அவனை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. வா கிளம்பலான்ற மாதிரி அவனை கூப்பிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. வெளியே இருக்க போலீஸோட ஜீப்பை யூஸ் பண்ணி தான் தப்பிச்சு போறாங்க. காப்பாத்தின 2 பேர் இருக்காங்கல்ல, எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்றாங்க. அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அவர் இருக்காருல, அவரோட ஆளுங்க இருக்க இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அவங்க காட்டு பகுதியில தான் பதுங்கி இருக்காங்க போல, அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்களுமே இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நீ எப்படா தப்பிச்சு வந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நீங்க காப்பாத்தியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நாங்கெல்லாம் காப்பாத்தலன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்து இவங்க 3 பேரையும் லாக் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த 2 பேரும் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, அந்த 2 பேருமே போலீஸ் ஆளுங்களா தான் இருப்பாங்க. சும்மா இவனை ஏமாத்தி கூட்டு போறதுக்காக தான் 2 பேருமே வந்திருப்பாங்க. சம்பந்தப்பட்ட டீமை சேர்ந்த 3 பேரையும் பிடிச்சிடுறாங்கல்ல, அந்த 3 பேரை இப்படி பண்ண சொன்னதே விப்ளவ் தான் அப்படின்றது தெரிய வருது. விப்ளவுக்கும் ரவுடிங்களுக்கும் என்ன தொடர்புன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். விப்ளவோட அண்ணன் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த அண்ணன் ரவுடி வேலை தான் பண்ணியிருப்பாரு. அந்த அண்ணனுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் விப்ளவ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பத்திலாம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்துருது. வேற வழி இல்லாம விப்ளவும் பண்ண விஷயத்தை பத்திலாம் சொல்றாரு. அண்ணனோட ஆளுங்க இருக்காங்கல்ல, திருட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல இவருக்கு இன்ஃபர்மேஷன் தரதுனால இவர் வேகமா அந்த இடத்துக்கு போயிடுவாரு. நியூஸை கவர் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் தப்பு மாதிரி தம்பிக்கு தோணுது. அண்ணன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம், நாளை பின்ன நமக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டு இருக்கான். தம்பி சொல்றதை கேட்டு இவர் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க சில தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. தம்பி பயத்துல அந்த தப்பை பத்திலாம் வெளியே சொல்லிட்டா நமக்கு பிரச்சனைன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால அந்த கேங்கு கிட்ட என் தம்பி கதையை முடிங்கன்ற மாதிரி சொல்லிடுவாரு. தம்பியா ஸ்லிப் ஆகி விழுந்திருக்க மாட்டாரு, இவர் தான் தள்ளி விட்டுருப்பாரு. அந்த கேங்குமே தம்பியை லாக் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் தம்பியோட கதையை முடிச்சிருப்பாங்க. சந்துன்னு ஒரு நபர் இறந்து போனாரு. அதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிறதுக்காக போய் ஒருத்தர் இறந்து போனார்ல, அந்த 2 பேரையும் கொலை பண்ணதே அண்ணன் தம்பி சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்த தம்பி வெளியே சொல்லிட போறான்ற மாதிரி தான் விப்ளவ் பயந்துருப்பாரு. அதனால தான் தம்பி கதையை முடிச்சிருப்பாரு. நியூஸை சேகரிக்கணும்ன்ற வெறியில தான் இப்படி பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்தையும் இப்ப பிரசன்ட்ல இவர் ஒத்துக்கிறாரு. அந்த 3 பேர் மாட்டிக்கிட்டாங்கல்ல, வேற வழி இல்லாம தான் இவர் ஒத்துக்கிறாரு. ஒரு வழியா இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாருன்ற மாதிரி இந்த எபிசோடு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.